சாங்ஸ் வந்து எல்பாஃபில் வரப்போகிறான். ஆமாம், இது உண்மை. சாங்ஸ் வந்து எல்பாஃபில் வரப்போகிறான். ரீசெண்டாக வந்த சாப்டரில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஈமோட ஃபர்ஸ்ட் லுக் காமிச்சிட்டாங்க. அண்ட் ஈமோட பவர் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் காமிக்க போகிறாங்க. கரண்ட்டாக வந்து எல்பாஃபில் யார்னால ஈமு கூட சண்டை கட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியை வந்து நம்ம சாமரை கிஞ்சர் பண்ணியிருந்தாலுமே லோக்கி தன்னுடைய மித்திக்கல் ஜோன் டெவில் ஃப்ரூட்னால தன்னை ஹீல் பண்ணிக்கிட்டான். அண்ட் லோக்கி தான் இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஈமு கூட சண்டை கட்ட போகிறான். அண்ட் லோக்கி கூட லூஃபியும் இருக்கான்னு யோசிச்சிங்கன்னா லூஃபினால் ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா லூஃபியோட பவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. அவன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகு. நான் தன்னோட எனர்ஜியை சேர்த்துறதுக்கு லூஃபி கொஞ்சம் நேரமாச்சு எடுப்பான். அண்ட் நெக்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் ஒன்று காமனா இருக்குது. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோரோட எனிமி எப்பவும் பிளாக்கா இருப்பான். அண்ட் ஈமோட லுக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பிளாக்கா தான் இருக்கான். இதனால டெஃபினட்டா நம்ம ஜோரோ வந்து ஈமு கூட ஃபைட் பண்ண போறான். சாஞ்சி ஃபைட் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஈமு வந்திருக்கான். அண்ட் ஹோலி நைட்ஸோட 2 மெம்பரும் இருக்காங்க. எல்பாஃபில் இருக்கிற வாரிஸ் அவங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க, சாமன்ஸ் அண்ட் கில்லிங்கம். ஈமு எப்படியும் அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டுருவான். இதனால வந்து கில்லிங்கம் வந்து நம்ம சாஞ்சி கூட ஃபைட் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா கில்லிங்கம் வந்து இந்த சாப்டர்லயே நம்ம சாஞ்சியோட நேம் கேட்டுட்டு இருந்தா, என் பேரை மறந்துடாதன்னு சாஞ்சி அவனா ஓட்டிட்டு இருந்தான். அண்ட் இதனால பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆனோன்னு நம்ம கில்லிங்கம் வந்து சாஞ்சி கூட ஃபைட் பண்ணுவான். அண்ட் இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈமு கூட ஃபைட் பண்ணாலுமே நம்ம ஈமு தோத்துருவான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஈமு பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் அண்டர்வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஈமு வந்து நம்ம ஜாய் பாய் வரைக்கும் தோக்கடிச்சிருக்கான். இப்போ இருக்கிற லூஃபியும் தன்னோட பவரை வந்து ரிகவர் பண்ணி வந்தாலுமே லூஃபியோடைய பவர் வந்து இன்னும் லூஃபிக்கு ஃபுல்லா தெரியல. ஏன்னா லூஃபியோட பவர் வந்து அவனுக்கு தெரியாம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். லூஃபியோட பவர் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா கூட சான்ஸ் இருக்கு. பட் லூஃபியோட பவர் அவனுக்கு முழுசா தெரிய கிடையாது. இதனால பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி, லூஃபி, ஜோரோ, சாஞ்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை கட்டினாலுமே ஈமு வந்து இவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிருவான். ஏன்னா ஈமு வந்து த கிங் ஆஃப் அண்டர்வேர்ல்டு. இதனால என்ன சினாரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு தியரி தான். எல்லாரும் தோத்தக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு யோசிக்கும் போது தான் நம்ம ரெட் ஹேர் பைரட்டோட கேப்டன் சாங்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் தோக்கும்போது எல்லாரும் தோத்துட்டாங்கன்னா அப்புறம் ஸ்டோரியே முடிஞ்சிருமே. அதனால இவங்களை காப்பாற்ற நம்ம சாங்ஸ் வரலாம். வந்து சாங்ஸ் சண்டை கட்டி ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. பட் சாங்ஸ் எப்படியாச்சு இவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு கொண்டு போயிடுவான். இது ஜஸ்ட் தியரி.